ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் பிளாக்ஸ் ஹப் சேனல். இன்னைக்கு நாம அம்மனுக்கு எப்போது கோபம் வரும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். அம்மன் கருணையின் வடிவம். ஆனால் அந்த கருணை எல்லை மீறும் போது அது கோபமாக மாறும். நாம் எப்போதும் அம்மனை அன்பின் உருவமாகவே நினைக்கிறோம். ஆனால் புராணங்களிலும் ஆன்மீக உண்மைகளிலும் அம்மன் கோபம் கொள்வதற்கான காரணங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு இந்த வீடியோல அம்மன் எப்போது கோபம் கொள்வாள், மனிதர்களின் எந்த செயல்கள் அவளை வருத்தும், அந்த கோபத்தின் விளைவுகள் என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம், இது எல்லாத்தையுமே விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம அம்மன் கோபம் என்றால் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அம்மனின் கோபம் என்பது தண்டனை அல்ல, திருத்தம். ஒரு தாய் குழந்தையை அடிப்பது போல. என்னைக்குமே அம்மா ஒரு குழந்தைய அழிக்க நினைக்க மாட்டா, சீர்படுத்தவே நினைப்பா. சரி, அம்மன் எப்போ கோபப்படுவா? அநியாயம் அதிகரிக்கும் போது, தர்மம் அழிக்கப்படும் போது, பக்தி போலியாக மாறும் போது அம்மன் கோபரூபம் எடுக்கிறாள். உதாரணம்: காளி, துர்கா, மாரியம்மன், அங்காளம்மன். இது எல்லாமே அம்மனுடைய கோப சக்தி வடிவங்கள் தான். இந்த உலகில் அநியாயம் அதிகரிக்கும் போது அம்மன் கோபப்படுவாள். எப்போது? ஏழைகளை ஒடுக்கும் போது, பெண்களை அவமதிக்கும் போது, ஏமாற்றம், சூழ்ச்சி இவையெல்லாம் அதிகரிக்கும் போது, பாவம் சாதாரண விஷயம் ஆகிவிடும் போது. இதுக்கு புராண உதாரணம் சொல்லலாம். மகிஷாசுரன் பெண்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினான். அப்போ அம்மன் துர்க்கையாக மாறி அவனை அழித்தாள். எங்கு அநியாயம் உச்சம் அடைகிறதோ அங்கு அம்மன் கோபத்தோடு அவதாரம் எடுப்பாள். கோயிலை அவமதிக்கும் போது அம்மன் கோபப்படுவாள். அம்மனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் செயல்கள் என்னென்ன? கோயிலில் சண்டை போடுதல், பக்தியை நாடகமாக மாற்றுதல், தீய பழக்கங்களுடன் வழிபாடு செய்தல், கோயிலை வியாபாரமாக மாற்றுதல். ஆனா இது எல்லாமே கோவில்ல நடந்துகிட்டு தானே இருக்கு. ஆனா அம்மன் அவங்க யாரையுமே தண்டிக்கலையே, அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் வரும். சில பேர் ரொம்ப கேலியா கடவுளே இல்லைன்னு கூட தான் சொல்லுவாங்க. ஆனா நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அம்மன் துர்க்கையா மாறி எடுத்த எடுப்பிலேயே போய் மகிஷாசுரனை அழிக்கல. அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் முடியும் வரை காத்திருந்து அதுக்கப்புறம்தான் அவனை அழிக்க முடிஞ்சது அம்மனால. அதே மாதிரிதான் இந்த தீய செயல்கள்லாம் செய்யறாங்க இல்லையா, அவங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் முடிந்த பின் அம்மன் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவாள். அம்மன் இருப்பது தூய மனங்களில். கோயிலை அவமதிப்பது அம்மனை அவமதிப்பதற்கு சமம். பொய் பக்தி காட்டும் போது அதற்கு பலன் இருக்காது. பலர் வெளியே பூஜை செய்து உள்ளே தீய எண்ணத்தோடு இருப்பார்கள். பிறரை ஏமாற்றிவிட்டு விளக்கு ஏற்றுதல், அநியாயம் செய்து நோன்பு பிடித்தல், பொய் வாழ்க்கையுடன் மந்திரம் சொல்லுதல், இது அம்மனை மிகவும் வருத்தும். நிறைய பேர் நான் இவ்ளோ பூஜை செஞ்சேன், அதுக்கு ஒரு பலனும் இல்லை அப்படின்னு அம்மன் கிட்டே கோபப்படுவாங்க. எவ்வளவோ விரதம் இருந்தேன், எவ்வளவோ விளக்கேத்தி இருக்கேன், இது எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லாத ஸ்லோகமே கிடையாதுன்னு தற்பெருமை அடிச்சுப்பாங்க. ஆனால் அவங்க மத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. அப்படியே ஏதோ கிடைக்கிற மாதிரி இருந்தா அது பூர்வ ஜென்ம பலனாலதான் இருக்குமே தவிர இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த அந்த பூஜைக்கோ விரதத்துக்கோ ஆன பலன் கிடையாது.
அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அம்மனுக்கு வேண்டியது தூய மனம், சுத்தமான செயல் மட்டுமே. பெண்களை அவமதிக்கும் இடத்தில் அம்மன் கோபப்படுவாள். அம்மன் பெண் சக்தியின் வடிவம் ஆவாள். எங்கு பெண்கள் அடக்கப்படுகிறார்களோ, பெண்களுக்கு அவமதிப்பு நடக்கிறதோ, வன்முறை நடைபெறுகிறதோ, அங்கு அம்மன் கோபசக்தி செயல்படும். நம்மளே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் நம்ம பாட்டிங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா அவளை கொன்னுட்டாங்க, அவதான் இப்ப தெய்வமா இருந்து ஊரை காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி எல்லாம் கதைகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையில் அந்த பெண் காப்பாற்ற மாட்டாள். கடவுளே அந்த பெண் வடிவத்துல வந்து அந்த ஊரை காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு பூஜை செய்யல, அதனாலதான் ஊர்ல அம்மை போட்டிருக்கு, எல்லாருக்கும் பஞ்சம் வந்தது அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நிஜத்துல கோவில்ல பூஜை செய்யாததால கிடையாது, அந்த ஊரில் பெண்களுக்கு அநியாயம் நடந்திருக்கும். அத அவங்க வெளிப்படையா பேசாம கோவில்ல பூஜை அப்படின்றத சொல்லி அம்மனுக்கு கோபம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜத்துல அது பெண்களுக்கு எதிரான அநியாயம் ஏதாவது நடந்திருக்கும். பல ஊர்கள்ல ஏற்பட்ட நோய்கள், துன்பங்கள் பெண்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு பின் தான் ஏற்பட்டதாக பழங்கதைகள் சொல்கின்றன. இயற்கையை அழிக்கும் போது அம்மன் கோபப்படுவாள். அம்மன் பூமாதேவியின் வடிவம். அம்மன் இயற்கை சக்தி ஆவாள். மரங்களை வெட்டுவது, நீரை மாசுபடுத்துதல், பூமியை காயப்படுத்துதல், இது எல்லாமே அம்மனை காயப்படுத்துற மாதிரி தான். அது எப்படி நம்மால பூமியை காயப்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நியூக்ளியர் பாம் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க பல நாடுகள்ல. அது கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அது செஞ்சா என்ன ஆகும்? பூமியை காயப்படுத்தும். அதனுடைய அழிவு என்ன ஆகும்? அதனுடைய விளைவு தான் நிலநடுக்கங்கள் வருவது. பூமியை காயப்படுத்தினா நிலநடுக்கம் வரும். சரி, காடுகளை அழித்தல், மரங்களை வெட்டி காடுகளை அழிச்ச நமக்கு என்ன வரும்? வறட்சி தான் வரும். இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அம்மன் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொண்டே தான் இருக்கிறாள். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி செயல்களை செய்தால் அதோட விளைவுகள் என்ன? வெள்ளம், வறட்சி, பேரழிவுகள், இது எல்லாமே அம்மனோட எச்சரிக்கைகள் தான். அம்மன் கோபம் வராத வாழ்க்கையின் ரகசியம். ஒரு வாசகம்: தீய செயல் இல்லாத இடத்தில் அம்மன் கோபம் இருக்காது. நீங்கள் தர்மமாக வாழ்ந்தால், அன்பாக நடந்தால், நேர்மையாக இருந்தால் அம்மன் உங்கள் வீட்டின் காவல் தெய்வமாக இருப்பாள். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். ஏப்ரல் 2023ல உக்ரைன் நம்முடைய அம்மனை ஒரு கேலி சித்திரமா வரைஞ்சு ரொம்ப அவமானப்படுத்தி இருந்தாங்க அம்மனை. இப்ப உக்ரைனுடைய நிலைமை என்ன? அம்மனுடைய கோபம் உக்ரைன் என்ன பண்ணுச்சு? நம்ம எல்லாமே கண்கூடா பார்த்தோம் இல்லையா? ஆனால் அம்மன் பயத்துக்குரியவள் அல்ல. அம்மன் நீதியின் காவலாளி. அதை நாம புரிஞ்சுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.